அண்ணா பல்கலைக்கழகத்தை இப்போதைக்கு ரொம்பவும் பரபரப்பாக பேசப்படக்கூடிய விஷயமா இருக்கு. நீங்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் தீர்ப்பை படித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இதை மற்றவர்கள் வெறும் அரசியலாக்குகிறார்கள் என்று அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டு விட்டார். குற்றவாளி இன்னைக்கு குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்திருக்கின்றது. ப்ளீஸ் அண்டர்ஸ்கோர், கூண்டாஸ் ஹாஸ் பீன் புட் ஆன் ஹிம். எந்த குற்றம் செய்த எவரும் தமிழ்நாடு அரசில், குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஆட்சியிலே தப்பித்து விட முடியாது. கேள்விகளே யார் அந்த சார் கேள்வி வகையில தான் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாரும் யாராக இருந்தாலும் தான் சரி, யாராக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். நாங்கள் அடிக்காதீங்க அண்ணா அண்ணான்னு கதறினப்ப நாங்க யார் அந்த அண்ணா அப்படின்லாம் கேட்கலையே. அன்னைக்கு அப்படி இருந்தது, இன்னைக்கு இப்படி இருந்தது, அப்படிலாம் நாங்க போகவே இல்லை. பெண்கள் எங்க பாதிக்கப்பட்டாலும் அண்ணா ப்ளீஸ் அடிக்காதீங்க அடிக்காதீங்கிறப்ப நாங்க யார் அந்த அண்ணான்னு எழுதி விட்டணுமா? யாராக இருந்தாலும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசு, குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை தெளிவாக இருக்கின்றார். அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் 24 மணி நேரத்திற்குள் கைது செய்யப்பட்டு விட்டார். இப்பொழுது கூண்டாசும் போடப்பட்டிருக்கின்றது. ஸோ சட்டம் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்பதிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக இருக்கிறார். பெண்கள் பாதுகாப்பு என்பதிலே தமிழ்நாட்டை பொறுத்தவரை சமரசமே கிடையாது. இல்லைங்க, நீங்க தெளிவா அதை கரெக்டா கவனிச்சுட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் கேள்வி. எதிர்கட்சிகள் எல்லாவற்றையும் அரசியலாக்குகின்ற ஒரு போக்கை கையிலே, எதிர்கட்சிகள் எல்லாவற்றையும் டிராப் ஆஃப் அ ஹேட், தே ஆர் பொலிட்டிசைசிங் எவ்ரி ஈவென்ட். தொடர்ச்சியாக கல்லூரியிலே பேச நேர்கின்ற எந்த சந்தர்ப்பம் என்றாலும் சரி, குறிப்பாக இந்த கல்லூரி மாணவிகளிடையே அவர்களுடைய அவர்கள் பயணம் செய்கின்ற நேரம் அல்லது பிறரோடு பழகுகின்ற சமயங்களில் கூட எப்படியெல்லாம் உங்களை நீங்களே தற்காத்து கொள்ள வேண்டும், சென்சிடைசிங் தெம் அபவுட் தேர் சேஃப்டி என்பதை தொடர்ச்சியாக செய்து வருகின்றது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நானும் பல சமயங்களில் இது குறித்து பேசியிருக்கின்றோம். சென்ற அந்த நவம்பர் மாதம் கூட ரசோகம் என்கின்ற அமைப்போடு இணைந்து சென்னை நம்முடைய மாநகர காவல்துறையோடு இணைந்து கலையின் மூலமாக ஒரு விழிப்புணர்வை எப்படி பெண்களுக்கு ஏற்படுத்துவது என்று கூட எங்களுடைய அலுவலகத்தின் மூலமாக செய்தோம். அதாவது தொடர்ச்சியாக கல்லூரிகளிலும் சரி அல்லது பள்ளிகளிலும் சரி இது பெண்களுக்கு, மாணவிகளுக்கு சொல்லித்தர வேண்டிய ஒரு விஷயம். டு sensitize them, which is happening in this college in a day-to-day basis. So I think it's going on.